SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக 2 நாள் பயணமாக டெல்லி சென்ற விஜய் நேற்று முன்தினம் பிரதமரை சந்தித்தார். பின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழக வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குமாறு அறிவுறுத்தினார். அன்றிரவு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கிய முதல்வரை நேற்று காலை டெல்லியில் பணியாற்றும் தமிழக IAS அதிகாரிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். பின் காங்கிரஸ் தேசிய தலைவர்களை முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் யாரையும் சந்திக்காமல் திடீரென காலை 10 மணிக்கு தனி விமானத்தில் சென்னை புறப்பட்டார். நித்தி ஆயோக் கூட்டம் டெல்லி பயணத்தில் காங்கிரஸ் தலைவர்களை விஜய் சந்திக்காததன் பின்னணி பற்றி அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: கர்நாடக சட்டசபை தேர்தல் அடுத்த 2 ஆண்டுகளில் நடக்க உள்ளது. கடந்த தேர்தலின் போதே காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்தது. தமிழக அரசின் தொடர் சட்ட நடவடிக்கையால் அதில் முட்டுக்கட்டை விழுந்து வருகிறது. இந்நிலையில் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் மேகதாது அணை கட்ட பூமி பூஜை நடத்தவுள்ளதாக அறிவித்தார். தற்போது முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சிவக்குமார் மேகதாது அணை கட்டுவதில் உறுதியாக தீவிரம் காட்டுவார். பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் விஜய் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்களை டெல்லியில் சந்தித்தால் அவர்களிடமும் மேகதாது அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க எதிர்க்கட்சிகள் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும். அதனால் தேவையற்ற நெருக்கடி ஏற்படும். அடுத்த 6 மாதங்களில் தமிழகத்தில் 5 சட்டசபை தொகுதிகளுக்கு நடக்கும் இடைத்தேர்தலிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மேகதாது அணை பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ள நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்பை முதல்வர் விஜய் சாமர்த்தியமாக தவிர்த்துவிட்டார். இவ்வாறு காங்கிரஸ் வட்டாரத்தில் கூறப்படுகிறது.